இன்றைக்கி ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து பேக்கேஜ் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பேக்கேஜ் எதுக்கு வந்து தேவை, அதை பற்றி என்னென்ன டைப் ஆஃப் வந்து பேக்கேஜஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பேக்கேஜை வந்து ஏன் படிக்கிறோம்னா, இப்போ வந்து ஒரு லார்ஜ் ஜாவா அப்ளிகேஷன், ஒரு பெரிய ஜாவா அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, ஸோ அதை வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்காண்டி வந்து மெனி கிளாஸஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம் ஃபார் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு. ஸோ இப்படி வந்து எல்லா மேனேஜ் பண்ணுறது, எல்லா கிளாஸஸையும் ஒரு சிங்கிள் லொக்கேஷனில் வச்சோம்னா வந்து பிகம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலேஜ் அப்படின்றது காலேஜை பற்றின டீட்டெயில், ஸ்கூலை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டா, திரும்ப ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணால் அதே நேம் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இது வந்து மே லீட் டு வந்து நேமிங்க்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஜாவா வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, பேக்கேஜ் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸோ பேக்கேஜ் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரே மாதிரியான ரிலேட்டட் கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸ், சப் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்து குரூப் பண்ணி ஒரு காமன் நேமுக்கு கீழே வந்து வச்சுக்கிறோம். ஸோ அதான் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோல்டராக வைக்கிறது தான். என்னது, இது ஆக்ட்ஸ் லைக் ஒரு ஃபோல்டர் மாதிரி தட் ஸ்டோர்ஸ் த சிமிலர் ஜாவா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் வந்து ஒரு ஃபைல்ஸ்லாம் வந்து ஒன்றா வச்சு ஒரு ஃபோல்டராக மாதிரி வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பேக்கேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குங்க, இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன், ஃபேக்கல்ட்டிக்குன்னு ஒரு கிளாஸு, கோர்ஸ்க்கு, எக்ஸாமுக்கு, இது பூரா வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ இதை எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப்பாக வந்து க்ரியேட் பண்ணி, ஸோ வந்து இப்போ ஆல் திஸ் ரிலேட்டட் வந்து மாதிரி ஒரே மாதிரியான கிளாஸஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிடு ஒரு பேக்கேஜாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்போ வந்து அது வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ஆக்குறாரு. ஸோ ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்னென்னா பேக்கேஜோட நேம். பேக்கேஜ்ன்றது வந்து என்னென்னா கீவேர்ட், இது மாற்ற முடியாது. இது வந்து பேக்கேஜோட நேம் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நேம் கொடுக்கும். இப்போ வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னால அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் அப்படின்னு வந்து நேம் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட், எதுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோன்னா, ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுதா கிளாஸை. இப்போ வந்து ரிலேட்டட் கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து குரூப் பண்ணியாச்சு டுகெதர், அதனால் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியுது. அதேக்கடுத்து இம்ப்ரூவ் ரீயூசபிலிட்டி, அதாவது இதே கோடிங் இப்போ வந்து பேக்கேஜாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன், இதே பேக்கேஜ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்க திரும்ப இன்னொரு உட்காந்து வந்து கோடிங் எழுத தேவையில்ல, அந்த பேக்கேஜோட நேமை மட்டும் அவங்க யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதனால் வந்து திரும்ப வந்து கோடிங் எழுத தேவையில்லாம அதான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ரீயூசபிலிட்டி. இப்போ வந்து கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் பேக்கேஜஸ்னால், இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து வந்து எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அவங்க வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ப்ரொவைட் ஆக்சஸ் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ பேக்கேஜ் வந்து யார் ஆக்சஸ் பண்ணணும், அப்படி அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் த அக்சசிபிலிட்டி ஆஃப் வந்து கிளாஸ் அண்ட் மெம்பர்ஸ். ஸோ இந்த கிளாஸ் பேக்கேஜை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம்னா இந்த இதை யார் ஆக்சஸ் பண்ணணும், அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஆக்சஸ் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கடுத்து இந்த நேமிங் கான்ஃப்ளிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுது. இப்போ வந்து சேம் நேமே வச்சா கூட இது ஒரு தனி பேக்கேஜ், இது தனி ஒரு பேக்கேஜ், அப்போ வந்து சேம் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து வராது. அப்போ வந்து 2 ப்ரோக்ராமர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், கிளாஸஸ் வித் சேம் நேமில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் வந்து அதை வந்து டிஸ்டிங்க்யூஸ் வந்து பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா, ஸோ வந்து நீட் ஃபார் வந்து பேக்கேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டைப் ஆஃப் வந்து பேக்கேஜ். ஸோ 2 டைப் ஆஃப் பேக்கேஜ் வந்து இருக்குது, பில்ட்-இன் பேக்கேஜ், யூசர் டிஃபைன் பேக்கேஜ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ பில்ட்-இன் பேக்கேஜ்னால் வந்து பில்ட்-இன் பேக்கேஜ்னால் என்னென்னா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஃப்ரீ டிஃபைன் பேக்கேஜஸ் ப்ரொவைடட் பை ஜாவா ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறப்பே இந்த பேக்கேஜஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும், அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே நம்ம வந்து பண்ணவே முடியாது. அதை வந்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் பில்ட்-இன் பேக்கேஜ். பில்ட்-இன் பேக்கேஜஸ்லாம் என்னென்னா ஜாவா டாட் யூட்டிலிட்டி பேக்கேஜ், இன்புட் அவுட்புட் பேக்கேஜ், நெட்வொர்க், லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா பில்ட்-இன் பேக்கேஜஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஜாவாவில் வந்து யூட்டிலிட்டின்ற பேக்கேஜுக்குள்ளே ஸ்கேனர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி ஸ்கேனர்னால் என்னது, ரியல் டைமில் அந்த இன்புட் வாங்குவோம்ல, இப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து 10 அப்படி நானே ப்ரோக்ராமில் கொடுத்துட்டேன், அது வந்து இது இப்போ வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கணும்னா அதுக்கு வந்து இந்த ஸ்கேனர் அப்படின்றது வந்து என்டர் த ஏ வேல்யூ அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கேனருன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது எந்த
எந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கும்னா ஜாவா டாட் யூட்டிலிட்டின்ற பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கான கோடிங் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் எழுதுகிற போய் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸ்கேனர் ஒரு வேரியபிள் ஏசி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் இப்படின்னு இந்த மாதிரி தான் ஸ்கேனர்னு கொடுக்கணும், அதுக்கடுத்து வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஏற்கனவே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து சிஸ்டம் டாட் அவுட் பண்ணி என்டர் த நம்பர் அப்படின்னு போட்டு அந்த ஸோ என்டர் த நம்பருக்கு அடுத்து ஒரு நம்பராக வாங்குறதுக்கு ஸோ அந்த என்டர் பண்ண நம்பரை வாங்குறதுக்கு வந்து நெக்ஸ்ட் இண்டீஜர் அப்படின்றத ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் அதுக்கடுத்து என்டர் பண்ண நம்பர் இதுதான் அப்படின்னு வந்து டிஸ்பிளே. இப்போ அவுட்புட்டில் வந்து என்டர் த நம்பர் அப்படின்னு என்டர் த நம்பர்னு கொடுத்தா ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி அந்த நம்பரை வாங்கி அதுக்கடுத்து பிரிண்டரில் வந்து என்டர் த நம்பர் வந்து 25 அப்படின்னு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து என்னென்னா பில்டின் பேக்கேஜ். அவங்க ஏற்கனவே இருக்கதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பில்டின் பேக்கேஜ். இல்லை இப்போ வந்து என்னென்ன ஒரு பேக்கேஜ் என்னென்னா யூசர் டிஃபைன் பேக்கேஜ். ஒரு கோடிங் எனக்கு அடிக்கடி வந்து தேவைப்படுது, ஒரு தடவையை வந்து என்னால் எழுத முடியாது அப்படின்னா அதை வந்து ஒரு யூஸரை வந்து பேக்கேஜாக வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து தேவைப்படுற இடத்துல வந்து யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப எழுத தேவையில்ல. அந்த பேக்கேஜுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன் பேக்கேஜ். ஸோ இதுவும் யூசர் டிஃபைன் பேக்கேஜஸ் வந்து யார் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு த அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ். அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு வாய்ட் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தடு வந்து எனக்கு ஒரு 10-15 இடத்துல தேவைப்படுது. ஸோ ஓகேவா, 10-15 இடத்துல சேம் கோடிங் எழுதுறதுக்கு இதை வந்து நாங்கள் ஒரு கிளாஸுக்கு கீழே மெசேஜ்ன்றதில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே போட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் வெல்கம் அப்படின்னு போட்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ வந்து இந்த க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நேம் கொடுத்துரு. ஸோ இந்த கோடிங் எல்லாத்தையும் எது கீழே வந்துடணும்னா பேக்கேஜுக்குள்ளே மை பேக் அப்படின்றதுக்குள்ளே வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதே கோடிங் வந்து தேவைப்படுதுன்னா இன்னொரு இடத்துல வந்து இப்போ வந்து கிளாஸ் டெஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு இன்னொன்றுக்கு தேவைப்படுதுன்னா அதை வந்து நான் வந்து இந்த இதை வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் வந்து போதும். எத்தனை இடத்துக்கு தேவைப்படுதோ அத்தனை இடத்துல அவங்க வந்து அந்த பேக்கேஜோட நேமை மட்டும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதான் போட்டிருப்பாங்க இம்போர்ட் என்னது மை பேக்கேஜ் அப்படின்ற பேக்கேஜை மை பேக்கேஜுன்றதுக்குள்ளே வந்து கிளாஸ் அப்படின்னு கிளாஸோட நேம் வந்து டாட் மெசேஜுன்ற கிளாஸ் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு மட்டும் இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து நம்ம எந்த பேக்கேஜை வந்து அக்சஸ் பண்ணுமோ இப்போ வந்து மெசேஜுன்றதை வந்து கிளாஸ் அக்சஸ் பண்ணுவோம், அதுக்கான ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மெசேஜுன்ற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் மெசேஜ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ மெசேஜ் அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டோட நேமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். திரும்ப நம்ம இந்த கோடிங்கை வந்து எழுத தேவையில்லை, அந்த பேக்கேஜை மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னொரு ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுதா இன்னொரு ப்ரோக்ராமும் இம்போர்ட் மை பேக்கேஜாக மெசேஜ்ன்றதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதில் இருக்க ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் இருக்க அந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் இருக்கா அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதனால வந்து கோட் ரீயூசபிலிட்டியாக இருக்கும். சேம் கோடிங்கை நம்ம திரும்ப திரும்ப வந்து எழுத தேவைப்படாது.